அதெல்லாம் பாசமா இருக்கணுங்க. சகோதரர்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கணும். அந்த அந்த ஆசை இல்லைன்னு சொன்னா அந்த ஆசைக்கு உடைக்கிறவன் யாரு? ஷைத்தான். நாம சகோதரர்களை அடிக்கடி பார்க்கணும்னு சொல்லி விரும்புறது ரஹ்மான். அந்த பொறாமை எப்படி இருக்கும்னு சொன்னா, வாய்ப்பு கிடைத்தாலே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அல்லாஹ் காப்பாத்தணும் இந்த பொறாமை. ஒருத்தர் மேல பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னா, அவன் தவறு செய்யறதுக்கு முன்னாலேயே நாம ஆசை இருக்கும், அவன் தவறு செய்யணும், அவன் பேர் கெட்டு போகணும்னு சொல்லி. சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்கணும்? தந்தை பாருங்க, தந்தை தாங்க, தந்தையுடைய மனசை உடைக்காதீங்க. கோவமே படமாட்டாரு, கோவமே வராது பிள்ளைங்கள் மீது. பிள்ளைங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு தந்தை அவன் நரகத்துக்கு போகாம இருந்தா போதும்னு சொல்லுவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துவா கேட்கிற நேரத்துல நடக்குமா நடக்காதான்னு சொல்லி துவா கேட்க கூடாது. எனக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் இருந்தா கூட அல்லாஹ் நிவாரணம் சொல்ற நேரத்துல நீ அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி துவா கேட்கணும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் சூரை ஹூத் மீதி இருந்த பாகத்தை ஓதி முடித்து சூரை யூசுப் முழுமையாக ஓதி முடித்தோம், அல்ஹம்துலில்லாஹ். பிறகு சூரை ராத் ஆரம்பித்துள்ளோம். சென்ற வருடம் நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு கேட்டிருந்தோம். எது வரைக்கும் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு மன்னரால் மந்திரியாக நியமிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த கஜானா உடைய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த பாகம் கேட்கணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த லிங்க் போட்டுருங்க. சுருக்கமாக சொல்ல போனால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இருவரும் நபிமார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 மகன்கள். 10 மகன்கள் மூத்த மனைவிக்கு பிறந்தவங்க, 2 மகன்கள் இரண்டாவது மனைவிக்கு. இந்த 2 மகன்களுடைய பேரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் இவருடைய மகிமை, இவருடைய அந்தஸ்து என்னவாக வரப்போகுதுன்னு சொல்லி சிறு வயதிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அதிகமாக நேசித்தார்கள். எல்லா பிள்ளைகளுடன் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிரியம் யார் மீது வரும் அது நம்ம கையில இல்லை. அநீதியாக நடந்து கொள்ளவில்லை, ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிகமாக நேசித்தார். அது காரணமாக அமைஞ்சிச்சு அந்த சகோதரர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது பொறாமை வந்தது. அந்த பொறாமையின் காரணமாக அவரை எடுத்துட்டு போய் கிணற்றுல போட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் வந்துச்சு, அந்த கிணற்றுல இருந்து எடுத்தாங்க, அவங்களுக்கு வித்துட்டாங்க. இந்த சகோதரர்கள் வித்ததுக்கு பிறகு அந்த ஈஜிப்த் நாட்டுடைய மந்திரி அவருக்கு வாங்கினாரு. வாங்கி அவர் வீட்டுல மகனாக வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த வீட்டுல இருந்த பொம்பளை அவங்களுக்கு கெடுதலா கெட்ட விஷயம் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யவில்லை. அதுக்கு பதிலாக பொய் வழக்கு போட்டு அவர் மீது அவதூறு போட்டு அவருக்கு சிறைக்கு அனுப்பினாங்க. சிறையிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியில வந்தாரு. வெளியில வந்ததற்கு பிறகு அங்கே ஒரு பஞ்சம் வந்துச்சு அந்த நாட்டுல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்ல வழி சொல்லி கொடுத்தாரு. அது சபாசினி நதாபா, 7 வருடங்கள் நீங்க கரெக்டா அறுவடை பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கு பிறகு பஞ்சம் வரும். நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தானியங்கள் தானியங்கள் நீங்க கொடுப்பீங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்போ மந்திரியாக இருக்கிறாரு. நாலாபுறத்துல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய 10 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாலே நிற்கிறாங்க அந்த தானியங்கள் ரேஷன் வாங்குறதுக்காக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, என்னுடைய சகோதரர்கள் ரூபல், யஹூதா எல்லாமே. அடிச்சவன் கூட நின்றுட்டு இருக்கான், கிணற்றுல போட்டவன் கூட நின்றுட்டு இருக்கான், அடிக்க வேணாம்னு சொன்னவன் கூட நின்றுட்டு இருக்கான். யஹூதா அடிக்க வேணாம்னு சொன்ன, கொலை பண்ணாதீங்க அவர் 10 சகோதரர்களும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சின்ன வயசுல இருந்தாரு. அதனால அவங்கனால கண்டுபிடிக்க முடியல யூசுப் சொல்லி. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சிச்சு சகோதரர்கள். ஆனா கூட பிறந்த சகோதரர் புன்யாமின் இல்லையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லோருக்கும் கரெக்டா எல்லாமே இது மெஷர் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு சொன்னாரு, நெக்ஸ்ட் உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? இன்னொரு தம்பி இருக்கிறாரு, ஏன் அவரை கூப்பிட்டுட்டு வரல?
நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இங்க இந்த தானியங்கள் எல்லாம் வேணும்னு சொன்னா அந்த சகோதரை கூட நீங்க கூப்பிட்டுட்டு வந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நான் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன். அவர் ஆதார் கார்டுல அவர் விரல் வச்சாதானே கொடுப்போம்னு சொல்லுவோம். அவர் வந்தாதான் நான் கொடுப்பேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்க, போய் அப்பாட்ட கேட்கலாம். அவங்க போற நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆள்களுக்கு சொன்னார்கள், அவங்க கொடுத்த பணம் கொடுத்து வாங்குறாங்கல்ல, அந்த பணத்தை அவங்களுடைய பைகளில வச்சிருங்க, மூட்டைகளில வச்சிருங்க. இப்போ இவங்க போனாங்க, போய் அப்பாட்ட சொன்னாங்க, அப்பா நல்ல ஒரு ஒரு நல்ல மந்திரி இருக்கிறாரு, நல்ல முறையில நமக்கு கொடுத்தாரு. ஆனா அடுத்த தடவை புன்யாமீனை கூப்பிட்டுட்டு வர சொல்றாங்க. உங்களை நம்பி எப்படி நான் யூசுஃபை அனுப்புனேனோ அதே மாதிரி புன்யாமீனையும் அனுப்பணுமா? முடியாது. அப்புறமா அவங்க எடுத்து பார்த்தாங்க, அந்த தானியங்கள்லாம் எடுத்தா கொடுத்த பணமும் கரெக்டா இருக்கு. அப்பா நல்ல மந்திரி, அவரு பணமும் கொடுத்துட்டாரு, பொருள்களும் கொடுத்துட்டாரு. கொஞ்சம் புன்யாமீனை அனுப்புனா பத்தாது, இது அடிக்கடி நம்ம போய் வாங்கிட்டு வரணும். அப்ப சொன்னாரு, நீங்க ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னன்னு சொன்னா, என்ன நடந்தாலும் புன்யாமீனை விட்டுட்டு வரக்கூடாது. ஆனால் உங்க எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை வந்தது தவிர ஏதோ பெரிய பிரச்சனை வரலன்னு சொன்னா புன்யாமீனோட திரும்பி வரணும். இந்த வாக்கு கொடுத்தா நான் அனுப்புறேன், இல்லைன்னா அனுப்ப மாட்டேன். அப்பா நாம புன்யாமீனை நாம கூப்பிட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. கிளம்புறாங்க. நபியோடைய மகன்கள், அழகான 11 மகன்கள். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அப்பா பிள்ளைங்களை என்ன தப்பு பண்ணா கூட அப்பா பாசம் தான். யா பனியா லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா. 11 நபர்களும் ஒரே கதவு வாசல்ல இருந்து உள்ள நுழையாதீங்க, வெவ்வேறு கதவுல நுழைங்க. ஏன்? கந்திருஷ்டி படம். கந்திருஷ்டி ரொம்ப பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கந்திருஷ்டி பட்டால் ஒட்டகம் அந்த சமையல் இது இருக்குல்ல, ஹண்டி சட்டி, சமையல் சட்டிக்கு போயிடும், மனிதன் கபருக்கு போயிடுவான். சமையல் கட்டினா ஒட்டகத்துக்கு நோய் வந்துடும், அறுத்துடுவாங்க. அந்த கந்திருஷ்டில இருந்து ரொம்ப பார்த்துட்டு இருக்கணும். என்ன செய்யணும்? கந்திருஷ்டி படக்கூடாதுன்னு சொன்னா நம் மீது மற்றவங்க கண்ணு வைக்க மாட்டாங்க. இந்த மூஞ்சிக்கு யாராவது கண்ணு வைக்க போறாங்களா? என்னுடைய கண் திருஷ்டி படக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? மாஷா அல்லா, மாஷா அல்லா ஊதி விடுங்க, அது பின்னால என் கண் திருஷ்டி பட போகுது. மாஷா அல்லா சொல்ற நேரத்துல நீ இந்த அழகு, இந்த திறமை, இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ், அது அல்லாஹ் எது நினைத்தானோ அந்த திறமை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பின உடனே கந்திஷ்டி படாது. ஒண்ணு. அதுக்கு பிறகும் கந்திஷ்டி பட்டுட்டே இருக்குன்னா அவர் அவ்வளவு நல்லா இருக்கிறாருன்னு சொன்னா உடனடியாக ஒண்ணு நம்ம குளிக்கணும், ஹதீஸ், அல்லது வஜூ செய்யணும். சரி, எனக்கு கந்திஷ்டி படாது, ஷாரிஃப்க்கு படும். ஷாரிஃப் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த துவா மனப்பாடம் பண்ணிக்கணும். அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஐனின் வஹாம்மா மின் குல்லி ஷைத்தானின் லாம்மா. சின்ன குழந்தைங்களுக்கு ஓத தெரியலன்னு சொன்னா இப்போ சொன்ன உடனே பாருங்க, யூடியூப்ல வசீம் ஹசத் பித்தத் சொல்லி கொடுக்கிறார், சொல்ல போறாங்க. முவத்தா மாலிக்ல ஹதீஸ் இருக்கு, அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் அல்லது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பழக்கம் இருந்துச்சு. ஓத தெரிந்த பிள்ளைங்களுக்கு இந்த துவா சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, நல்ல ஆடை அணிந்த உடனே இந்த துவா சொல்லுப்பா, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஐனின் வஹாம்மா மின் குல்லி ஷைத்தானின் லாம்மா. ஓத தெரியாத சிறு குழந்தைங்களுக்கு ஒரு எழுதி தாயுதத்தை கட்டி விடுவாங்க. பவான பித்தத் சொல்லல, ஹதீஸ்ல இருக்கிறது நான் சொல்றேன். சரி, இல்லைன்னா அது எடுத்துருங்க, நான் எதுவுமே போடல. இருக்கிறது இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். சரி, நம்ம வரலாம். பிள்ளைங்கள் போறாங்க. போய் நுழைந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்தாரு. விருந்து கொடுக்கிற நேரத்துல புன்யாமீனுக்கு மட்டும் தன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு காதுல சொல்றாரு, நான் யாரு தெரியுமா? யாரு? அண்ணன் யூசுப்னா. சைலண்ட். இப்போ புன்யாமீனை அனுப்ப முடியாது. அதெல்லாம் பாசமா இருக்கணுங்க. சகோதரெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கணும். அந்த ஆசை இல்லைன்னு சொன்னா அந்த ஆசைக்கு உடைக்கிறவன் யாரு? ஷைத்தான்.
நாம சகோதரர்களை அடிக்கடி பார்க்கணும்னு சொல்லி விரும்புறது ரஹ்மான், நாம பார்க்காம இருக்கிறது விரும்புறது ஷைத்தான். இப்ப நம்ம கையில இருக்கு, நம்ம ரஹ்மானுடைய பேச்சு கேட்குமா இல்ல ஷைத்தானுடைய பேச்சு கேட்கும். நம்முடைய சகோதரர் நமக்கு கிணற்றுல போடல, அவன் என்ன பண்ணா தெரியுமா, கிணற்றுல போடல, கொலை பண்றதுக்கு விரும்பல, சரி உட்கார வச்சுக்கிட்டார். அப்புறமா கிளம்பி போறாங்க, எல்லாமே வாங்கிட்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, அந்த அளவுகோல் இருக்கும் எடுத்து மெஷர் பண்றது, அது அவங்க புன்யாமினுடைய மூட்டையில மறைச்சி வச்சிருங்க. மறைச்சி வச்சுட்டாங்க. கிளம்பு நேரத்துல சொன்னாங்க, அந்த மரக்கால் காணோம், மன்னருடைய மரக்கால் காணோம், நில்லுங்க எல்லாமே நில்லுங்க, செக்கிங் நடக்க போகுது. அவங்க சொன்னாங்க, நாம திருடர்கள் இல்ல, நாம நாம நபியோடைய மகன்கள், ஹஸ்ரத்மார்கள், நம்ம மீது சந்தேகம் படுறீங்களே, செக்கிங் நடக்க போகுது. சரி, உங்கள்கிட்ட அந்த இது வந்துச்சு, அந்த மரக்கால் வந்துச்சுன்னு சொன்னா என்ன தண்டனை? உங்க ஊர்ல உங்க மார்க்கப்படி என்ன தண்டனை? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஷரியத்துல யாரு திருடுகின்றானோ அவனை புடிச்சு வச்சுக்கணும். ஆமா, அநியாயக்காரங்களுக்கு நம்ம அப்படிதான் தண்டனை கொடுப்போம். தேடின உடனே புன்யாமின் அலைஹிஸ்ஸலாமுடைய பையிலிருந்து வந்துச்சு. இவரை நாம பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்போ அவங்க சொல்றாங்க, திருநாரா. அந்த பொறாமை எப்படி இருக்கும்னு சொன்னா, வாய்ப்பு கிடைத்தாலே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அல்லாஹ் காப்பாத்தணும் இந்த பொறாமை. ஒருத்தர் மேல பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னா, அவன் தவறு செய்யறதுக்கு முன்னாலேயே நாம ஆசை இருக்கும், அவன் தவறு செய்யணும், அவன் பேரு கெட்டு போகணும்னு சொல்லி. சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்கணும்? நல்ல, என் தம்பி இது வரைக்கும் திருடினது இல்லை, அவன் திருடி இருக்க மாட்டான் தானே சொல்லும் பேக்ரவுண்ட். இப்ப புன்யாமின் திருடினாரா அது மட்டும் சொல்லல. இவர் திருடினார்னா இவருடைய சகோதரர் கூட இதே மாதிரி திருடி இருக்கார். யாரை பத்தி பேசுறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பத்தி. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை பாருங்க. மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு, அந்தும் ஷர்ரும் மக்கானா, ரொம்ப கேவலமானவங்களா இருக்கிறீங்க நீங்க. சின்ன வயசுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலா என்ன பண்ணாங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் வீட்டுல இருக்கணும்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல திருடினார் சொல்லி அவர் பேர் அவதூறு போட்டு அவர்கிட்ட தன்கிட்ட வச்சுக்கிட்டாங்க, யூசுப் தன்கிட்ட இருக்கணும்னு சொல்லி. அப்ப யூசுப் தெரியும் இதெல்லாம் அவதூறு தான். காலு யா அய்யுஹல் அசீஸ், மந்திரியே, இன்ன லஹு அபன் ஷைഖன் கபீரா, இவருக்கு ஒரு வயசான தந்தை இருக்கிறார். ஃபஹுத் அஹதனா மக்கானா, நம்மில் ஒருவரை வச்சுக்குங்க, இவருக்கு நம்ம வாக்கு கொடுத்து வந்திருக்கோம், நம்ம 10 பேர்ல யாராவது ஒருத்தரை நீங்க புடிச்சு வச்சுக்கோங்க, இவரை மட்டும் புடிச்சு வச்சுக்காதீங்க. ஆலமாதல்லாஹ், இல்ல அல்லாவின் பாதுகாவல் தேடுகின்றோம். ஆலமாதல்லாஹி அன்னாஹுதா இல்லாம வஜதனா மதாஅனா இந்தஹு இன்னா இதல்ல ஸாலிமூன், யார்கிட்ட இருந்து வாங்கணுமோ அவருக்கு தான் நம்ம பிடிக்க போறோம், இவர்கிட்ட தான் வச்சுக்கிறோம். அப்பா, முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கோவம் அப்பாவுக்கு இருக்கு, இப்போ இவருடைய மாட்டிக்கிட்டாரு. ஃபலமஸ்தையஸு மின்ஹு ஹலஸு நஜியா, நிராசை அடைந்ததற்கு பிறகு ஓரமா பேசுறதுக்கு உட்கார்ந்தாங்க. கால கபீருஹும், மூத்தவர், அப்போலேருந்து அவர் சொல்றாரு, யூசுஃபை கொலை பண்ணாதீங்க, பொறாமை செய்யாதீங்க. அலம் தாலமு, உங்களுக்கு தெரியலையா, அன்ன அபாக்கும் கதகதா அலைக்கும் மௌசிகா, அப்பா ஒரு உறுதியான வாக்கு வாங்கினார் இல்ல, விஷயத்துல என்ன நீங்க வரம்பு மீறி நடந்துக்கிட்டீங்க. நான் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், என் அப்பா எனக்கு அனுமதி தரணும் வந்திருப்பான்னு சொல்லி, இல்லைன்னா அல்லாஹ் என் விஷயத்துல ஏதாவது சொன்னோம், இனிமே நான் அப்பாவுடைய மனசு உடைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. இர்ஜிஉ இலா அபிக்கும், அப்பா கிட்ட போங்க, ஃபகூலு, சொல்லுங்க, யா அபானா இன்னபனக சரக், உங்க பிள்ளை திருத்திட்டான். எது நடந்துச்சோ அதான் நம்ம சொன்னோம், நம்ம கூட வந்தவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, அவர் திருடிட்டாரு, அதனாலதான் அவர் உள்ள இருக்கிறாரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, சவ்வலத் லக்கும் நஃப்சுக்கும், உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு ஏதோ அழகாக்கி சொல்லி இருக்கிறது. ஃபஸப்ருன் ஜமீல், அழகான சபர் செஞ்சுக்கிட்டு நான் உட்கார்ந்துடுறேன். அஸல்லாஹு யஅதியனி பிஹிம் ஜமியா, எனக்கு ஆதரவு இருக்கிறது,
வெறும் சீக்கிரத்துல அல்லாஹ் தாலா அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வருவான். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம். அப்புறமா அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஞாபகம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அழுது 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 அவருடைய கண் பார்வை போய்விட்டது. இப்ப பசங்க என்ன செய்யணும் சொன்னாங்க, யா பனி யத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி வலா தயஸு மின் ரௌஹில்லாஹ். என் மகன்களே போங்க, போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாமே அவருடைய சகோதரரை போய் தேடுங்க, நல்லா தேடுங்க. இன்னஹு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு போதும் ஒரு மோமின் நினைக்கவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துவா கேட்கிற நேரத்துல நடக்குமா நடக்காதான்னு சொல்லி துவா கேட்க கூடாது. எனக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் இருந்தா கூட அல்லாஹ் நிவாரணம் தா சொல்ற நேரத்துல நீ அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி துவா கேட்கணும். அப்போதாங்க கராமத் நடக்கும். எப்பவுமே நடக்குமா நடக்காதான்னு சொல்லல, நான் எது கேட்கிறேனோ என்னுடைய இறைவன் நிச்சயமாக தருவான். தரவில்லை என்றால் அதை விட அழகான ஒரு விஷயத்தை மறுமை நாள்ல என்னுடைய அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். நான் எவ்வளவு பெரிய பாவி இருந்தாலும் சரி, என்னுடைய அல்லாஹ் எந்த அளவுக்கு ரஹ்மான் ரஹீம் என்றால், நான் கை நீட்டின உடனே என்னுடைய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். லா தயஸு மின் ரௌஹில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் சொன்னமா, ரஹ்மத்தை கொண்டும் சொன்னமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைய வேண்டாம். இன்னஹு லா, ஏன் இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம், லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைகின்றவர்கள் காஃபிர்கள் தான். ஏன்? அல்லாஹ்வால் கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிதானே நிராசை வருது. அவன்கிட்ட இல்லாதது ஏதாவது இருக்கா? முடிஞ்சிச்சு ரேஷன். இப்போ வர்றாங்க, யா அய்யுஹல் அசீஸ். மந்திரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. மந்திரியே, யா அய்யுஹல் அசீஸ் மஸ்ஸனா துர்ரு வஜினா பிபிதாஅத்தின் முஸ்ஜாத்தின். நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்திருக்கு, நாம இந்த அல்பு காசுகளை கொண்டு வந்திருக்கோம், உங்கள்கிட்டேருந்து வாங்குறதுக்கு கூட எங்கள்கிட்ட காசு இல்லை. மஸ்ஸனா துர்ரு வஜினா பிபிதாஅத்தின் முஸ்ஜாத்தின் ஃபௌஃபி லனல் கைலா. இந்த காசு வாங்கிட்டு ஃபுல்லா நமக்கு உணவு கொடுங்க. வதஸத்தக் அலைனா, நமக்கு சதகா செய்யுங்க. இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தஸத்திகீன். அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறவருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல கூலி கொடுப்பான். இது கேட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கண்ணில தண்ணி வந்துச்சு. இதுக்கு மேல என்னுடைய சகோதரர்கள் கெஞ்சி கேட்கிற காட்சியை நான் பார்க்கும். கால ஹல் அலிம்தும் மா ஃபால்தும் பியூசுஃப வ அஹீஹி அன்தும் ஜாஹிலூன். அறியாமையாக இருக்கின்ற நேரத்துல யூசுப் கூட அவருடைய சகோதரர் கூட என்ன பண்ணீங்கன்னு சொல்லி தெரியுமா? ஹாலு மா ஃபால்தும் ஹாலு இன்னக லஅன்த யூசுப். நீங்க தான் யூசுஃபா? கால அனா யூசுஃபு வ ஹாதா அஹி. நான் யூசுப், இது என்னுடைய சகோதரர். கத் மன்னல்லாஹு அலைனா. அல்லாஹ் நம் மீது அருள் பொழிந்தான். கத் மன்னல்லாஹு அலைனா. இப்போதான் முக்கியமானது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இங்க ஒரு காரணத்தை சொல்றார், ஏன் அல்லாஹ் தஆலா நம் மீது அருள் பொழிந்தான். இன்னஹு மை யத்தகி வயஸ்பிர். யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றார்களோ, மேலும் பொறுமையாக இருக்கின்றார்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த நிஅமத் கிடைக்கும். இறை அச்சமும் சபர் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னு சொன்னா பதர் நடக்கும். ஒரு முஸ்லிம்கள் முன்னேறணும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5% 10% முஸ்லிம்கள்ட்ட இந்த 2 விஷயங்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இறை எச்சமும் சபரும் வந்துச்சுன்னு சொன்னா முஸ்லிம்கள் எங்கே போனாலும் பதர் நடக்கும். பதர்ல அல்லாஹ் தஆலா தான் சொன்னான், சபர் தக்வா 2 விஷயம் சேரணும். இன்னஹு மை யத்தகி வயஸ்பிர், ரெண்டுமே சேர்ந்த உடனே ஃபைன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான். அவ்வளோ இது நடந்ததுக்கு பிறகு காலு சொன்னாங்க, தல்லாஹி லகத் ஆதரகல்லாஹு அலைனா. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றோம், எங்களில் அல்லாஹ் தஆலா உங்களை தேர்ந்தெடுத்துட்டா, உங்களை அல்லாஹ் தஆலா பெரிய அந்தஸ்துக்காக தேர்ந்தெடுத்துட்டான். இப்போதான் அது புரிஞ்சிச்சு. நமக்கு இன்னும் புரியல. நமக்கு பொறாமை அப்படிதான் இருக்கு. பொறாமை வரக்கூடாதுன்னு சொன்னா, ஒருத்தர் நல்லா பண்றாரு சொன்னா
பாவா அவருக்கு இந்த மகிமை கொடுத்தவர் அல்லாஹு தாலா. அல்லாஹ் யாரை வேணாலும் எதுவுமே கொடுக்கலாம். அப்படி ஒரு சிந்தனை வந்தாதான் பொறாமையில இருந்து தப்பிக்க முடியும். அவர்களுக்கு அந்த சிந்தனை வந்துச்சு. வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய குணங்கள் பாருங்க. லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம். அல்லாஹ் நல்லவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனை கெஞ்சி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா இப்போவா சொல்ல மாட்டார். அவங்க தப்பு நடந்துச்சுன்னு சொன்ன உடனே லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்க மேல எனக்கு இன்னும் குற்றமும் இல்லை. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கருணை காட்டுகின்ற விஷயத்துல எல்லோரை விட அதிகமான கருணை உள்ளவன். இது ஹபூபி கமீசி ஹாதா. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சட்டை போட்டிருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை. இது ஹபூபி கமீசி ஹாதா, என்னுடைய இந்த சட்டை எடுத்துட்டு போங்க. இது ஹபூபி கமீசி ஹாதா ஃபல்கூஹு அலா வஜ்ஹி அபி யாதி பசீரா, என்னுடைய தந்தையுடைய முகத்தின் மீது போடுங்க, அவர் கண் பார்வை உள்ளவராக ஆகிவிடுவார். இப்போ வலம்மா ஃபஸலத்தில், இப்போ அந்த யஹூதா அந்த சட்டை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. நான் தானே போய் சொன்னேன் அப்பாட்ட, அப்பா யூசுஃபோடைய சட்டை இது ஓனாய் சாப்பிட்டு இது கொலை பண்ணிச்சின்னு சொல்லி அந்த துக்கமான செய்தி சொன்னவன் நான் தானே. இப்போ நான் அப்பாட்ட போய் நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன் யூசுப் உயிரோட இருக்கிறார் சொல்லி. வலம்மா ஃபஸலத்தில் ஈரு, இங்க எகிப்து நாட்டுல இருந்து அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க, இந்த ஒரு ஊர்ல இருக்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வலம்மா ஃபஸலத்தில் ஈரு கால அபூஹும், அவர்களுடைய தந்தை சொன்னார், இன்னி லாஜிது ரீஹா யூசுஃபா லௌலா அன் துஃபன்னிதூன், வயசான காலத்துல புத்தி கெட்டு போயிச்சு என்று சொல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் யூசுஃபோடைய நறுமணம் வருகிறது. கிளம்புனாங்க, அவ்வளவுதான். உங்க பழைய பாசத்திலே நீங்க இருக்கிறீங்க, எங்கேருந்து யூசுஃபோடைய மனம் வரப்போகுது. சுப செய்தி சொல்கின்ற யஹூதா வந்த உடனே அந்த செட்டை போட்ட உடனே கண் பார்வை வந்துச்சு. இப்போ இவங்க சொல்றாங்க, யா பானஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, என் தந்தை இல்லை, இப்போ ஏதாவது நான் குறை வச்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல என்னுடைய தந்தை நாம் பார்க்கின்ற நாம் நம்முடைய இறந்து போன பெற்றோர்களை நாம் சந்திக்கின்ற நேரத்தில் அவர்கள் நம்மை பார்த்து பொருந்து கொள்ள வேண்டும், நாம் அவங்களை பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சி பெற வேண்டும். யா பானஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய தந்தையே எங்களுடைய குற்றத்தை மன்னிச்சிருங்க, எங்க குற்றத்துக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க. இன்னா குன்னா ஹாத்தீன். யாபன சொன்னாரு, தந்தை பாருங்க, தந்தை தாங்க, தந்தையுடைய மனசை உடைக்காதீங்க. கோவமே படமாட்டாரு, கோவமே வராது பிள்ளைங்கள் மீது. பிள்ளைங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு தந்தை அவன் நரகத்துக்கு போகாம இருந்தா போதும்னு சொல்லுவாரு. பையன் திட்டுட்டு இருந்தா கூட அநேகமா பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் இவனை மன்னிச்சரல்லா, இவன் நரகத்துல போகாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க தான் தாய் தந்தை. சௌஃபா அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, பிறகு நான் உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்பேன். அப்போ தஃப்சீர்ல சொல்றாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்துல மன்னிப்பு கேட்டார். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பினாரு, அப்பாவையும் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்துருங்க எகிப்துக்குன்னு சொல்லி. அப்பதான் பனி இஸ்ராயல் எகிப்து வாசிங்க ஆனாங்க. அப்பா இருக்காரு. வந்த உடனே அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு சிம்மாசனத்துல அமர வச்சாரு. அதுக்கு பிறகு வஹர்ரூலஹு சுஜ்ஜதா, எல்லாமே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செஞ்சாங்க. அந்த காலத்து சஜ்தா ரெண்டு வகையானது. ஒண்ணு வணக்கத்துக்காக செய்கின்ற சஜ்தா, அது அல்லாஹ்க்கு தவிர வேற யாருக்கும் செய்தாலும் ஷிர்க். இரண்டாவது கண்ணியத்திற்காக செய்கின்ற சஜ்தா, அது பழைய ஷரியத்துல கூடும். ஆனா நம்ம ஷரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனை சஜ்தா செய்யக்கூடாது, தர்காக்கும் சஜ்தா செய்யக்கூடாது, எங்கேயும் சஜ்தா செய்யறது ஹராம். கண்ணியத்துக்காக சஜ்தா செய்யறது ஹராம், வணக்கத்துக்காக சஜ்தா செய்தா ஷிர்க் ஆயிடும். ஆனா அந்த காலத்துல அது கண்ணியத்துக்காக செய்கின்ற சஜ்தா கூடும். சஜ்தால விழுந்துட்டாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா அபதி, என்னுடைய தந்தையே, ஹாதா தஅவீலு ருயாயா மின் கபில், நான் ஒரு கனவு பார்த்தேன் இல்ல, அப்பாட்ட நான் சொன்னேன்ல, அப்பா நான் பார்த்தேன் ஒரு சூரியனோ ஒரு சந்திரனோ 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜ்தா செய்யறதை பார்த்தேன். அந்த கனவோடைய
நிஜம் இப்போதான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சின்னு கேட்கிறாரு அப்பா. என்ன ஆயிடுச்சுப்பா? تأويل هذا تأويل رؤياي من قبل قد جعلها ربي حقا وقد أحسن بي إذ أخرجني من السجن. நன்றி உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கணும்? அப்பா எனக்கு கிணற்றுல போச்சுட்டாங்கப்பா, இவங்க எல்லாம் எனக்கு அடிச்சாங்கப்பா, அப்புறமா நான் வித்துட்டாங்கப்பா, அப்புறமா நான் எனக்கு அங்க அடி வாங்கினு அங்க என் மேல அவதூறு நடந்துச்சு, எதுவுமே சொல்லல. எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் சொன்னா, என்னுடைய படைத்த ஆள்பவன் என் மீது பெரிய கருணை காட்டுனா, எனக்கு சிறையிலிருந்து வெளியில கூப்பிட்டு வந்தான். அல்லாவுக்கும் நன்றி செலுத்துறாரு. அதுக்கு முன்னால அல்லாஹ் தாலா எனக்கு விட்டுட்டா, நான் சிறைக்கு போயிட்டேன், அடிமை ஆயிட்டேன், அதுன்னு சொல்லல. அல்லாஹ் எங்கேருந்து அவர் மீது அருள் பொழிந்து இருக்கிறாரோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. சகோதரர்கள் செய்தது ஒண்ணுமே அப்பாவுக்கு சொல்லல, எதுவுமே சொல்லல. وقد احسن بي اذ اخرجني من السجن وجاء بكم من البدو من بعد ان نزغ بما. அப்புறமா உங்களுக்கு என்ன ஊர்ல இருந்து கொண்டு வந்தார். பழி யார் மேல போடுறாரு? மின் பாதி அன் நஸக ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி. ஷைத்தான் எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனையை போட்டு விட்டான், பகையை போட்டு விட்டான். அப்ப என்ன சொல்றாரு? தப்பு என் சகோதரர்கள் மேல இல்ல, தப்பு ஷைத்தான் மேல. இதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதை. குர்ஆன் கேட்டதற்கு பிறகு நம்முடைய சிந்தனை இப்படிதான் மாற. நான் மன்னிக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா நான் ஷைத்தானுடைய முரீதாக தான் இருப்பேன். இன்ன ரப்பி லத்தீஃபுல் லிமா யஷா. இப்போ ஒரு ஆயத்து வருது. 2021 நான் அந்த மஹல்லால ஞாயிற்றுக்கிழமை பயான் நடக்கும். ஒரு மாசம் ஒரு 8 வாரமா மொல்லமா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கேட்டோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வரலாறை நான் முடிக்க போறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் முகமது பிலால் சேட் ரஹமத்துல்லாஹி அலைஹ், அல்லாஹ் அவர்களை பாவங்களை மன்னித்து அவருக்கு உயர்ந்த தர்ஜாவை கொடுப்பானாக. நான் பேசிட்டு இருக்கேன், அந்த பயான் முடிய போகுது. உட்கார்ந்தாரு. அந்த நேரத்துல பயான் முடியுது, இந்த ஆயத்து வருது. நான் துவா ஆரம்பிச்சேன். முடியும் அநேகமா என்னுடைய துவா ஷார்ட்டா தான் இருக்கும். நீளமா துவா சொன்னா கூட ஷார்ட்டா தான் இருக்கும். அப்போ அன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் நான் சாவ போறேன், நான் வஃபாத்தாக போறேன், நான் எழுதி தர்றேன், இந்த துவா எனக்காக கேளுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு துவா செய்ய வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் 5 நிமிஷம்லாம் துவா பண்றது ரேர். ஆனா அன்னைக்கு நான் அழுது துவா பண்றேன். ஏன்னா இந்த துவால என்ன இருக்குன்னு சொன்னா, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ். என்னை படைத்த ஆள்பவனே, நீ கத் ஆதைதனி, எனக்கு நீ ஆட்சியை தந்தாய், மேலும் கனவுடைய விளக்கங்கள் அர்த்தங்களை சொல்லி கொடுத்தாய். ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் எந்த ஒரு முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவனே. அந்த வலி. அல்லாஹு அக்பர். துஆ செய்யலாமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக். அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা, துன்யாலையும் மறுமையிலையும் என்னுடைய காரியங்களை எல்லாம் பூர்த்தி செய்கின்றவன், என்னுடைய காவலனாக நீ இருக்கின்றாய். தவஃபனி முஸ்லிமா, நீ எனக்கு முஸ்லிமாக இருக்கின்ற நிலைமையில் வஃபாத் கொடுப்பாயாக. தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி மினஸ் சாலிஹீன், மௌத்துக்கு பிறகு நல்லவர்களுடன் என்னை சேர்ப்பாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துஆவோட நான் அந்த சூரா அந்த வரலாற்றை முடித்தேன். அதுக்கு பிறகு துஆ நடந்தது. அதுக்கு பிறகு சலாம் பைத் ஓத போறோம். சலாம் பைத் ஓதுறதுக்காக அந்த பையன் இருப்பான், அவர் ஏதோ மைக் ரிப்பேர் பண்றதுக்கு போனாரு. இவர் என்கிட்ட வந்தாரு, நான் இவருக்கு மைக் கொடுத்தேன். இவர் சலாம் பைத் ஓதுறாரு. அந்த சலாம் பைத் அந்த நேரத்துல அவர் அழுகுற சத்தம் எனக்கு கேக்குது. துவா, அவருடைய சத்தம் கொஞ்சம் பெருசு. நானும் அழுது துவா கேட்கிறேன். அவருடைய அழுகிற சத்தமும் எனக்கு கேட்டுட்டே இருந்துச்சு. வந்தாரு, அந்த சலாம் பைத் ஓதுறாரு. அதுல ஒரு லைன் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. என்ன? ரோஸே மஹ்ஷர் ஹுசூர் ஜப் ஆயே, மறுமை நாள்ல ரசூலுல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துல வந்தா, रोज़े महशर हुजूर जब आए,
ரோத்தே ஹஸ்தே கஹே சலாமுன் அலை. சிரித்து கொண்டே அழுது கொண்டே நாம் ரசூலுல்லாஹ்வை மஹ்ஷருடைய மைதானத்தில் பார்த்த உடனே சலாம் சொல்லுவோம் என்ற வார்த்தை சொன்ன உடனே அவருடைய ரூஹ் அங்கே பிரிஞ்சிச்சு. இது எல்லாமே நாம கேட்கிற நேரத்துல நம்முடைய ஆத்மாவுடன் நம்முடைய உள்ளத்துடன் இந்த மஜ்லிஸ்களில உட்கார்ந்தா இதனுடைய பர்க்கத்தே வேற பர்க்கத்தாக இருக்கிறது. நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அழகான மௌத்து அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியோடைய அமர்வுல அல்லாஹ் தாலா ஆக்குனா என் கண்ணுக்கு முன்னால் அது நடந்துச்சு. பிள்ளைங்களுக்கு கண்ணுக்கு, இங்க இருக்கவங்க பல பேர் அதை பார்த்தாங்க. இந்த வரலாறுல இருந்து நமக்கு நிறைய பாடங்கள் கிடைத்தது. நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை இருக்கும் போதெல்லாம் எப்போ எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வருதோ அடிக்கடி நாம் கேட்போம். நம்முடைய ஈமானை நாம் அதிகப்படுத்துவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.